மகிழ்ச்சி என்ற ரூபத்திலே இந்த உலகத்தை தன் கையில் தான் இருக்கிறது என்று ஆணவத்தில் அங்கே இருக்கின்றார். எம்பெருமான் பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்திலே பம்பா நதி கரையிலே அவதரித்து 12 காலம் பூலோகத்தில் பந்தள நாட்டிலே ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்பட்டு தாய்க்கு தலைவலி என்று புலிப்பால் வேண்டும் என்று கானகம் செல்கின்றார். அங்கே மகிழ்ச்சி என்ற மோகினியாய் ஐயனிடத்திலே அழுதா நதி கரையிலே கடுமையாக போர் நடந்தது. அந்த போரிலே மகிழ்ச்சி என்பவள் மாண்டு கீழே விழுகிறாள். அவளுடைய சடலம் அழுதா நதி கரையிலே விழுந்து அழுதா நதியை அடைத்துக் கொண்டதாம். அவ்வளவு பெரிய உருவம். உடனே எம்பெருமான் எல்லோரும் இங்கே வந்து அடைத்துக் கொண்டு இருக்கிறதே என்று கேட்கும் போது என்னுடைய பெருமான் தன்னுடைய கால்களால் சடலத்தை தட்டி விடுகிறார். ஐயன் பாதம் பட்ட உடனே ஒரு ஊரிலே கஷ்டப்பட்டு மறு ஊருக்கு எல்லோரும் செல்வோம். அங்கே தஞ்சமடைந்தால் அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று. அப்படி மகிழ்ச்சி வந்து லீலாவதி தேவி வந்து ஐயனிடத்தில் தஞ்சம் கேட்கவில்லை. பகவானே, இந்த காட்டில் தனியாக விட்டு போறீர்களே, நீரேதான் எனக்கு தஞ்சம் என்று நான் தஞ்சம் அடையவில்லை. என்னை தாங்கள் தான் திருமணம் செய்து கொண்டு வேண்டும் என்று மன்றாடி கேட்கின்றார். அதற்கு பகவான், நான் அவதரித்தது மகிழ்ச்சியை சம்காரம் செய்வதுதான். பிரம்மச்சாரிய விரதம் கொண்டு நான் சபரிமலையில் குடிகொள்ளப் போகிறேன். ஆகவே நீ எனது இடது பக்கம் லீலாவதி தேவியாக மஞ்சமாதா தாயாக அமர்ந்து கொள்வாய் என்று அவரும் ஆணையிட்டார். பகவானே, நான் இதை எப்படி நம்புவது? தங்களிடம் வர முடியாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். பகவானே, மஞ்சமாதா தேவியாக நீ அமர்ந்து கொள்வாய் என்று ஒரு நாள் என்னை தரிசிக்க புதிதாக ஒரு கன்னிச்சாமி, அதாவது புதிதாக மாலையிட்டவன் வரவில்லையோ அன்றுதான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று ஐயன் இடத்திலே தஞ்சம் அடைந்தால் புதிதாக வருபவர்களை எப்படி நான் கண்டு கொள்வது என்று கேட்க, எளிமையிலேயே புதிதாக வருபவர்களுக்கு ஒரு குச்சி கொடுப்பார்கள். அதை சரங்கொத்தி என்ற இடத்திலே வந்து அதை யார் குத்துகிறார்களோ அவர்களை கன்னிச்சாமி என்று பார்த்துக் கொள்ளலாம். அதை யாரும் வரவில்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கன்னிச்சாமி வரலைன்னா அது சரி பகவானே, நான் எப்பொழுதும் இதை பார்த்துக் கொண்டு இருக்க முடியுமா? புதிதாக வருபவர்களை யார் என்று எனக்கு எப்படி காண்பது, எங்கு பார்ப்பது என்று அவர் மன்றாடி கேட்கின்றார். அதற்கு பகவான், ஐயனுமே உரைத்த மொழி மஞ்சம் மலையெங்கும்
ஏற்றுக்கொள்கிறேன். பஞ்சமாதா தேவியாக சரி நாம் கன்னிச்சாமியை நாம் கவனித்துக் கொள்வோம், நாம் வரவிடாமல் செய்து விடலாம் என்று. அதனால் புதிதாக மாலை அணிந்தவர்கள் எப்போதும் ஒரே தூக்கமாக தூங்குவார்கள். இல்லை என்றால் கோபம் முன் வந்து நிற்கும். மாலை இப்ப கலட்டி விடுவோமா அப்ப கலட்டி விடுவோமா என்று மஞ்சமாதா வந்து சோதனை கொடுப்பார். சரி பகவானே, சரங்குத்தியை எப்போது பார்ப்பது? மகர சங்கராந்தி என்று யானை மேல் பவனி வந்து பார்க்காமல் வருவார். அங்கே ஒரு குச்சி இருந்தாலே திருமணம் நடக்காது. இப்பொழுது லாரியில் அல்லலாம் அவ்வளவு குச்சி இருக்கிறது. மகர சங்கராந்தி என்று எங்கிருந்த எண்ணமெல்லாம் வருபவர்கள் எந்த சோதனையும் கொடுக்காமல் அவர்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காதோலை கருகமணி மஞ்சள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு